வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, IZI OnePlus இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ராடக்ட் கேமராவோட அன்பாக்சிங் வீடியோவும் அண்ட் வந்துட்டு இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வாங்கின 10,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ விளாக் பண்ணலான்ற ஐடியாவில் தான் பார்த்தேன். இதோட ரிவ்யூவும் ஓரளவுக்கு இருந்துச்சு, தவிர்த்து அந்தளவுக்கு மோஸ்ட்டாகவும் இல்லை. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அதோட கமெண்ட்ஸில் பார்த்தா ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு பேட் குவாலிட்டின்னு போட்டிருக்கானுங்க. நமக்கு வந்துட்டு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவுக்கு பெட்டர் கேமரா தேவைன்றதுனால 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு கம்மியாகவும் இருக்குதா, பட் அது ரொம்ப ஒஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீட்பேக்லாம் பார்த்துருக்கோம். இதில் தான் அதாவது 2 டிஸ்பிளே வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,999 ரூபான்னு போட்டிருக்கானுங்க. அது பாக்ஸில் எல்லாத்துலேயும் போடுறது தான், ப்ரைஸ் வந்துட்டு இது போட்டிருக்கான். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இது 10,000 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க, இதுன்னு இல்லை, வேறு எந்த கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமாக இது வாங்கிக்கணும். இதுனா இந்த பிராண்டுன்னு இல்லை, SD கார்டு இருக்குல்ல, இது வாங்கியே ஆகணும், கம்பல்சரி வாங்கி ஆகணும். ஏன்னா நீங்கள் கேமரா வாங்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுன்னா குறைஞ்சபட்சம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 16 to 256 வரைக்கும் தான். இப்போ 256க்கு மேலே 500 இல்லை 1 TB அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா சப்போர்ட் ஆகாது. அதாவது 16க்கு மேலே இருக்கணும், 256க்கு உள்ளே இருக்கணும். இது வந்து 128. இதோட காஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா, இது என்ன பிராண்டுனா சாண்டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது 128, இது ப்ரைஸே 1,500 சம்திங் வருது. 256 எடுத்தோன்னா அது 2,300 சம்திங் வருது. 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் இல்லாமல் இஎம்ஐயில் போட்டிருக்கு. ஸோ அதனால இல்லை, மாடுவான கயிறு வாங்கணும், அந்த கான்செப்ட் தான். இது வாங்கிட்டோம், இதுவும் வாங்கி ஆகணும். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் உள்ளே போகலாம். உள்ளே ஏதோ பவுச் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எனக்கு காட்டும், உங்களுக்கு வச்சுக்கலாம். ஐசட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பவுச் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி இந்த ஷோகேஸ் பாக்ஸ்லாம் வரும் பார்த்துக்கிங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அவ்வளோதான். எம்டி பாக்ஸில் முக்கியமாக வந்துட்டு இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் எதுக்குன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த ஒய்ஃபை பண்ணுவீங்களா, ஒய்ஃபை மூலமாக இது பண்ணுறது, அதுக்கு வந்து கம்பல்சரி இந்த ஆப் தேவை. இது மூலமாக நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு ஃபோன்லேருந்தே ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரெக்கார்ட் ஆக மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபியூச்சர் இருக்குது. அதனால் அந்த ஆப் தேவைப்படும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் என்ன தான் வச்சுருக்காங்க சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இதுலேயே ஐசட்டைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் கேமரா இருக்குது. ஸோ ஏதோ லென்ஸ் மேலே ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கானுங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. கிளிக்கலாமா? ஒர்க் ஆகிடுமோ? கிழிச்சாச்சு. ஸோ கேமரா ஓரமாக வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் சைட் டேப் மாதிரி, உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கு ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. வெளியே எடுப்போம் பண்ணோமா. பார்த்தீங்களா, குட்டி குட்டி டேகு, 5 ரூபா டேக்கா, 2 ரூபா டேக், 5 ரூபா கூட 2 ரூபா டேக் 2 வச்சுருக்காங்க. இந்த கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி பிடிச்சிக்கணும் 2 சைடில். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டிட்டீங்க, இப்போ ஹெல்மெட்லேயோ இல்லை வண்டிலையோ எங்கேயோ ஒட்டிட்டிங்கன்னா, இன்கேஸ் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இதை வச்சு அந்த டபுள் சைட் டேப்புக்கு பின்னால் லாக் பண்ணி இப்படி கரை இப்படியே ரொம்ப மாதிரி இழுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது வரும். இல்லாட்டினா ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு கொதறி வர மாதிரி இருக்கும். டபுள் சைட் டேப்பு பிளாஸ்டிக்கில் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து க்ரிப்பு நல்லா தான் இருக்கும். அதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபையாக தனியாக 2 கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடியுமே கொடுப்பாங்க. ஸோ இவங்க தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்டெண்டர் மாதிரி ஹெல்மெட்டில் மாட்டிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சு லாக்கர் போட்டு நம்ம ஹெல்மெட்டில் இதை லாக் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி கொடுத்துருக்காங்க குட்டியாக. ஒரு பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேட்ரி கேமராவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேட்ரி பேக்கப் பேட்ரி. ஸோ ஒன்று மட்டும் தான் இண்டிவிஜுவலாக இங்கே வச்சுருக்காங்க, இன்னொன்று கேமராவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணுறப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இதை வந்து மவுண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, மவுண்டிங் கிளாம்ப்பு. ஸோ இதுவுமே பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இமேஜோட. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க, இதோ டபுள் சைஸ் ஸ்டிக்கர், யூஎஸ்பி சார்ஜர், இதோ இந்த மவுண்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஹேண்டில் பார் இது பேர், ஓகே ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாம்ப் பாக்ஸு, வாட்டர் ப்ரூஃப் சீல்டு. வாட்டர் ப்ரூஃப் சீல்டுன்றது இதுதான் வாட்டர் ப்ரூஃப் சீல்டு, ஓகே அது கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அதை வந்து தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம இதவே பார்க்கவே இல்லை. இந்த சைடு தான் என்னென்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க. 2 இன்ச் ஐபி டச் ஸ்க்ரீனு, டச் ஸ்க்ரீன் இருக்குது கைஸ். கேமரா பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கானுங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், டச் ஸ்க்ரீன். அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஒய்ஃபை ஷேரிங். இன்ஸ்டன்ட்னா பரவாயில்ல, பர் செகண்ட்லேயே ஸ்க்ரீன் ஷேர் ஆகும். இல்லை நீங்கள் போகிறீங்க வீடியோ அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலமாக. நெக்ஸ்ட் அப் டு நாளே அதிகபட்சமாக வந்துட்டு 256 தான் அதிகபட்சமே நீங்கள் போட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டாலும் இருக்காது, கம்மியாக போட்டாலும் எடுக்காது. அதனால இதுக்குள்ளே நல்லா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் இந்த கேமரா வாங்க போகிறீங்கன்னா இல்லை, எந்த கேமரா வாங்க போகிறீங்கனாலும் அதுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, இது டு இதுதான் லிமிட்டு அப்படின்ற மாதிரி. இதுவே வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணுறப்போ 8 to 256 தான் போட்டிருந்தானுங்க. இப்போ வந்துட்டு நல்ல வேலை நான் 8 சரி வாங்கி இது பண்ணலான்னு பார்த்தேன், பட்ஜெட்டில் யோசிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பார்த்தே பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 16 to 256. ஓகே, மறக்காமல் பண்ணிக்கோங்க, யாரும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்பல்சரி வாங்கி ஆகணும். ஓகே, இது வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கேஸ், இது வாட்டர் ப்ரூஃப் கேஸு. இது வந்து சேஃப்டி கேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பவுச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதுவும் கிளாம்ப் மாதிரி தான், நீங்கள் ஹெல்மெட்லேயோ அதில் போட்டு இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுவும் ஹெல்மெட்டில் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு, ஹெல்மெட் அந்த இது வாங்கி அதில் நீங்கள் லாக் பண்ணிட்டு இதில் இருந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து இதோ ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க, இது வராது. ஓகே, இதோ இங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுவுமே ரெண்டுமே இண்டிவிஜுவலில் நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்க்ரூ அட்டாச்சாக கொடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி மவுண்ட் போட்டு உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும், இல்லை கீழே டவுன் வேணும், அந்த மாதிரி தேவைன்னா, ஆங்கிள் தேவை அப்படின்னா இது மாற்றிக்கலாம். இது ஆன்லைன்லேயே தனியாகவும் விற்கிறாங்க. இவங்க வந்து கேமரா கூடயே கொடுத்துருக்காங்க 10,000 ரூபாயில் இல்லாமையா. அதான் இது வந்து ஆஸ் யூஸ்வலாக போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இது ஸ்டாண்டையும் மாட்டிக்கலாம், இல்லை டபுள் சைட் டேப்பும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டேபிளாக ஓட்டினாலும் ஓட்டிட்டு, இதை ஓட்டினதுக்கப்புறமா எங்கேப்பா நம்ம கம்பிக்கலாம் ஒரு காப்பில் நம்ம பிரிக்கவே இல்லை. இது தான் சொன்னேன், இதை நீங்கள் எடுத்து ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் டபுள் சைட் டேப் ஹெல்மெட்லேயோ இல்லை அந்த மாதிரி இது வாங்க பிடிக்கல, அந்த ஹெல்மெட்டில் போடுவாங்க, நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா பெட்ரு. இல்லை நான் ஒட்டிக்கிறேன்னா ஒட்டிக்கலாம். நீங்கள் ஒட்டினாலுமே உங்களுக்கு கயரில் போட்டு கட்டினீங்கன்னா தான் 10,000 ரூபா தொலையாமல் இருக்கும். பேட்டரி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த வெல்க்ரோவில் கொடுத்துருக்காங்க, ஒட்டிக்கோ மாதிரி இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெல்க்ரோவில் பெல்ட்டு 2 பெல்ட் பெருசு, 2 பெல்ட் ஏதோ குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாட்டுறதுன்னு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ இதை எப்படி மாட்டணும்னு எனக்கும் ஐடியா இல்லை. இந்த நம்பர் வாய்ஸ் ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா பஸ்ஸில் போகிறப்போ? நான் முன்னாடி வாங்குவேன், பாட்டு கேட்காமல் போக முடியாத கண்டி வாங்குவேன். அந்த மாதிரி குவாலிட்டியில் இந்த மைக் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் இந்த வேறு குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். மைக் எப்படி இருக்குதுன்னு தெரியலை, மைக்கு செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ லேம்ப் வந்து ரொட்டேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த கிளிப்பு நாப்பை வந்துட்டு நீங்கள் ஹெல்மெட்டில் இந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கூட ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொட்டேஷன் தான். நீங்கள் உங்களுக்கு வாய்ஸ் இப்போது கிளிப் இப்படி தான் மாட்டுறீங்க, இப்போ ஹெல்மெட்டில் இப்படி மாட்டுறீங்கன்னா மைக் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் ரொட்டேஷனில். ஸோ இது நார்மலாக இருக்கும் தான், ஒயர் மட்டும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோமே இதே கிளாம்ப் மாதிரி ஒன்று சின்னது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறமா அவங்க சொன்ன அந்த சி டைப் சார்ஜர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மொபைல் சார்ஜர் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே அடுத்த டைம் இதையும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக இருந்திருக்கும். மாத்திராங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இது வந்து கேமரா துடைக்கிற துணி கொடுத்துருக்காங்க, கிளாத்து.
கிளாஸு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இந்த கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வச்சுக்கோங்க. இது வாரண்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஐசெட்டை வாரண்டி கார்டுன்னு சொல்லிட்டு. ஸ்கேன் தி கியூஆர் கோட் பிலோ த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்கங்கன்றாங்க, வாரண்டி க்ளைம் பண்ணுறதுக்கு. இது சேஃப்டி பண்ணோம். இது வந்துட்டு என்னது, ஐசெட்டை OnePlus கொடுத்துட்டு ஆப் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே ஸ்கேனர் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம பேக் ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆன் ஆனதுமே அதை வந்து ஃப்ரண்ட் கேமரா நமக்கு மாற்றணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் தி சைட் டவுன் பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப் டவுன் பட்டனு சைடில், இதை வந்துட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ரண்ட் வியூ வந்து நமக்கு எனபிள் ஆகும்னு நினைக்கிறேன். பேக் கேமராலேருந்து ஃப்ரண்ட் எனபிள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டுமே ஒன்றா வராதா என்னன்னு தெரில, பார்ப்போம். ப்ராசஸர் வந்து i3 5th gen. இது 5th gen வரப்போ 5Kல நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்துட்டு VLC மீடியா பிளேயரு இல்லாட்டி கேம் பிளேயரில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃபன் பண்ணுறாங்க. இந்த கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதான்னு தெரில, காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஐசெட்டை ஒன் இஸ் நாட் வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. இவங்க இந்த கேஸ் கொடுத்துருக்காங்களாம். இதை வந்துட்டு இட்ஸ் அப் டு 100 feet வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது 100 அடி ஆழம் வரைக்கும் இந்த கேஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இதுக்குள்ளே இருக்கிறது கேமரா வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த கேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 100 அடி ஆழத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு அந்த ப்ரெஷரை வந்து இந்த கேஸ் தாங்கன்னு போட்டிருக்கான். ஸோ நீங்கள் இந்த கேஸ் இல்லாமல் தண்ணியில் கேமராவை காட்டினீங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்துட்டு காலி ஆகிடும். ஸோ மறக்காமல் இது போட்டு இது பண்ணுங்கள், இல்லாட்டின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, 10,000 காணாமல் போயிடும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ யூசர் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீ என்னடா கேமரா காட்டாமல் யூசர் கைடன்ஸ் பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன ப்ராசஸ் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஒரு நாள் இது பண்ணிக்கலாம், எப்படி ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டோம். இதில் வந்துட்டு என்னென்ன SD கார்டு போடணுன்ற நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு பிளான் பண்ணேன், என்கிட்ட இருக்குது 4GB RAM இது இருக்குது SD கார்டு. நான் வந்ததுக்கப்புறம் சரி போட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பார்த்துக்கலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அதில் பையன் போட்டிருக்கான் 16x256 நீங்கள் போட்டால் தான் எடுக்கும், இல்லாட்டி தான் எடுக்காது. ஸோ என்ன பண்ணுறது, திரும்ப போயிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 1500 எங்கே 1500 ஐயோ 1500. ஸோ இதை டேரெக்டாக போடாமல் இதை எடுத்து ஃபார்மேட் அடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஃபார்மேட் அடித்து சிஸ்டமில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் கேமராவில் போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டணும்ல உங்களுக்கு. ஸோ வச்சுருக்கேன், கவர்லாம் உரம் போட்டுடலாம் டிஸ்டர்பன்ஸ். ஸோ SD கார்டு இருக்குது, இதை பார்த்தோம். யூசர் கைடன்ஸ் பார்த்துக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதெல்லாம் படிக்க போகிறதில்ல, நம்மளை படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அநியாயத்துக்கு போட்டு வச்சுருக்கீங்கடா. இது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு, இது லென்ஸு, இது வந்து ரியர் ஸ்க்ரீனு. இங்கே வந்துட்டு சைடில் எங்கே இருக்கானா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்களாம்ப்பா. இது வந்து SD கார்டு போட்டு, ஓகேவா, தெரியுதான்னு தெரில, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்படியே பார்த்துக்கலாம். இது வந்துட்டு SD கார்டு போட்டு சார்ஜ் போடுறது. இது வந்துட்டு குட்டியாக இருக்குது, என்னன்னு தெரியலையே. கேமரா வேறு ஒன்றும் போடலையே, தெரில, அது பார்க்கலாம். அது ஏதோ எழுதியிருக்கு, HD அவுட்டுன்னு ஏதோ போட்டிருக்கு. கீழே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, பிராண்டுன்னு போட்டிருக்காங்க, மாடல் போட்டிருக்காங்க, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டு வந்து 2025 தான் போட்டிருக்கான். ஸோ இங்கே முன்னாடி போட்டிருக்கான். ஓகே, லுக்ஸ் குட். அப் பட்டன், டவுன் பட்டனு, அப்புறம் வந்துட்டு புல் அப் டு ஓப்பன் கொடுத்துருக்கான். 2 இங்கே பட்டன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதிலே கொடுத்துருக்கான் வந்துட்டு சேனல் பட்டனு, பவர் பட்டனு, தெரியுதான்னு தெரில, அப்புறம் காட்டுறேன். ஸோ லைட் ஃப்ளாஷ் வந்து இதாகுதா, சூப்பர் கொடுத்துருக்கான். நான் ஒன்ஸ் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம இதை படத்தை பார்த்துக்கலாமே. அடுத்து வந்து ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு எங்கடா கொடுத்துருக்கீங்க, ஓ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, டைப் சி சார்ஜரு, மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டு கொடுத்துட்டான். ஓகே பட்டனு, மோர் பட்டனு இருக்கும் போல் 2 பட்டன் கொடுத்துருக்கான். ஓகே மோர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேட்ரி கொடுத்துருக்கான். டவுன் சைடில் தான் பேட்ரி இருக்கும். ஸோ நமக்கு இந்த கிளாம்ப் ஒன்று கூடயே கொடுத்துருக்காங்க. அட்டாச் இருக்கான், டச் ஸ்க்ரீன் இருக்குது, நம்ம பார்த்தோம், செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதை பற்றி. ஸோ போதும், இதுக்கு மேலே போட்டுச்சா ரொம்ப பெருசாக போகும். வாரண்டி ஸ்டேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, சேலர் பர்ச்சேசிங் டீட்டெயிலும் இருக்குது. ஸோ
போதும். இதுக்கு மேலே நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த இன்னும் உட்காந்துலாம் படித்தோன்னா இப்போயே ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தான் நானும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றத பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்குல்லவா, எனக்கும் இருக்கிறது சேம் ஆர்வம்.